இப்ப நான் ஒரு கட்சி நடத்துறேன். என் கட்சியிலருந்து அபினவ் என் கட்சியில இருக்காரு. இப்போ அபினவ் வந்து உங்க கட்சியில சேர்ந்துட்டாரு. என்ன ஏமாத்திட்டு, எனக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாருன்னா, அப்ப எனக்கு உங்க மேல கோவம் தானே வரணும். ம். என் கூட இருந்தவன கூட்டிட்டு போய்ட்டான். உங்க மேலயும் கோவம் வரணும். கூட இருந்தவர் மேலயும் எனக்கு அபினவ் மேலயும் கோவம் வரணும். மாறா, அபினவ் அந்த கட்சி போய்ட்டாரு. நம்மளும் போவோமேன்னு நானும் உங்க கட்சியில வந்து சேர்ந்தேன். எப்படி இருக்குமோ, அது மாரி தான். ஏன்னா, மக்கள் நீதி மையத்தில இருந்த முக்கியமானவங்கலாம் எல்லாருமே வந்து திமுகல தான் போய் சேர்ந்தாங்க. அப்புறம் கடைசியா வந்து சேர்ந்தவர் யாருன்னா, நம்ம கமலஹாசன் அவர்கள். ஸோ, அவருக்கு 12 தொகுதிகள்லாம் கிடைக்க போறது கிடையாது. உதயசூரியன் கிடைக்கிற 1ஓ 2ஓ தொகுதியில உதயசூரியன் தான் வந்து கிடைக்க போகுது. அந்த ஒரு தொகுதியில யாரு நிக்க போறா அப்படிங்கிறத, சிநேகனா, இல்லாட்டி வந்து கோவை சரளாவா, இல்லாட்டி வேற யாராவதா அப்படிங்கிறத கமலஹாசன் முடிவு பண்ற இடத்துல அதாவது தான் இருக்கு. மக்கள் நீதி மையம் அப்படின்றது தானே சார் கட்சி பேரு. ம். அதுல நீதிய இழந்துருச்சு சார் அது. நீதி இழந்து அது மீதி ஆயிடுச்சு. ஆ, மக்கள் மீதி மையம் ஆ அவ்வளோதான் சார். அப்படிங்கிறத நீதிய இது இழந்துருச்சு. ஏதோ இதாயிடுச்சு. ஸோ என்ன கமலஹாசனுக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான். ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. ம். இனி அத டக்குன்னு பறிக்கலாம் முடியாது. ஸோ அதனால இப்ப அடுத்த தேர்தல்ல அ இப்போ திமுக கூட்டணி போய் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க. அப்போ விக்ரம் 2 ம். இந்த ரஜினி படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்போ ஒரு 2 டார்ச் லைட்ல ஒரு 2 எம்எல்ஏ இருந்ததுன்னா, நம்ம வந்து அந்த ரிமோட்ட அங்கருந்து எடுத்துட்டு வந்து எடப்பாடி அவர்கள் கையில குடுத்துட்டு, "இனி நீங்க கொஞ்ச நாள் என்ன வந்து இயக்குங்க" அப்படின்னு ரிமோட்ட குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால, அவர் அந்த டார்ச் லைட்ட ஒரு 2 இடத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அது திமுக கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாவும் எதார்த்தம். இருக்கு ம். அப்படிங்கிறது தான். கொடுத்தா திமுக வந்து 2 தொகுதியில டார்ச் லைட் குடுத்தாங்கன்னா, ஏடிஎம்கேக்கு 2 தொகுதி கன்ஃபார்ம். ம். 234ல டிஎம்கே 0ல இருந்து ஆரம்பிக்கும். அதிமுக கூட்டணி 2ல இருந்து ஆரம்பிக்கும்.